இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். நீங்கள் நம்ம வீடியோவில் எப்படி ஃபிஷ் டேங்க் செய்யுதுன்றது பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஃபிஷ் டேங்க் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸ் உடையும். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கிளாஸ் உடஞ்சிச்சுன்னா அது ஒரு ஃபிஷ் டேங்க் ஓரம் கட்டிடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் செய்ய மாட்டீங்க. ஸோ பிகினர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட் சின்ன டேங்க்லேருந்து 6 feet வரைக்கும் சாலிடாக யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் see how we do that. ஃபிஷ் டேங்க் தேவையான பொருட்கள் எல்லாமே சிலிக்கான் க்ளூ, அப்புறம் அதுக்கு ஏற்ற ஒரு கன்னு, அது சிலிக்கானோட மவுத்து அண்ட் இந்த கார்னர் கிளாம்ப் ரொம்ப அவசியம். ஆனால் இது யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது யூஸ் பண்ணாமல் அந்த டேப்ஸ் அது இதுன்னு போட்டுட்ருக்காங்க. பட் அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு எட்ஜஸில் பார்க்கும்போது அந்த மிஸ் மேட்ச் தெரியும். ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்கே இருக்காது. ஸோ நல்ல ஃபினிஷிங் வேணும்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் இது வாங்க முடியலன்னு சொன்னால், இல்லை ஒரு தடவை பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை பண்ணுறதுக்கு இது வாங்க அவசியம் கிடையாது. பட் இது மிஞ்சிப்போ 100 ரூபா 150 தான் இருக்கும். பட் இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் ஃபிஷ் டேங்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், மற்ற விஷயத்தை நான் இது யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக இது அவசியமே கிடையாது. இது இல்லாமல் ஃபிஷ் டேங்க் பண்ணலாம். பண்ணுறேன் நான் RL8 GP சிலிக்கான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிமிடேஷன் என்னென்னா இது 3 அடிக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. 3 அடிக்கு மேலே இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட சீலிங் பவர்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ 3 அடிக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கிழிஞ்சிட்டு போயிடும். அது மாதிரி சீலிண்டை பொறுத்த வரைக்கும் ஆசிட் க்யூர், நியூட்ரல் க்யூர்னு இருக்கும். ஆசிட் க்யூர்ன்றது கொஞ்சம் நாற்றடிக்கும், நியூட்ரல் க்யூர்ன்றது நல்ல ஸ்மெல் அடிக்கும். நியூட்ரல் க்யூர் சிலிக்கான் எடுத்துட்டிங்கன்னா ஆசிட் க்யூர் சிலிக்கானோட அதோட பாண்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது நியூட்ரல் க்யூர் தான். பட் என்கிட்ட நியூட்ரல் க்யூர் இல்லை இன்றைக்கி. ஸோ அதனால் நானும் ஆசிட் க்யூர் யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் பிகின் தி ஒர்க். லாஸ்ட் டைம் பண்ண ஃபிஷ் டேங்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மவுத் அப்படியே விட்டதுனால காஞ்சி போய் இந்த இடத்துல மட்டுமே கொஞ்சம் இதுவாக இருக்குது. சீலிண்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். உள்ளே இருக்கிறது ஒன்றுமே க்யூர் ஆகலை. காற்றுல எது எக்ஸ்போஸ் ஆகுதோ அது மட்டும் தான் க்யூர் ஆகுது. இது காற்றுல எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ இது ஸ்டில் செமி சாலிடாக தான் இருக்குது. இந்த பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து தெரியுது காற்றுல எக்ஸ்போஸ் ஆனால் மட்டும்தான் சிலிக்கான் க்யூர் ஆகும். இஃப் இட் நாட் எக்ஸ்போஸ் டு காற்று இட் டேக்ஸ் டைம் டு க்யூர். ஸோ இமேஜின் நீங்கள் இப்படி போட்டு கொஞ்சம் இழுக்கும்போது மேலே இருக்க பார்ட் எல்லாமே க்யூர் ஆகிடும். பட் உள்ளே இருக்கிறது, மேலே இருக்க இன்னர் லேயர் புரியல, எனக்குமே சரியாக புரியல. அது செய்யும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிஷ் டேங்கில் எப்போவுமே பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் கிளாஸ் 3மே ஒரே சைஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3மே ஒரே சைஸில் இருக்குது. ஸோ நான் பாட்டம் கிளாஸ் இங்கே வச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், பேக் கிளாஸாக வைப்பேன். நான் பேக் வச்சதுக்கப்புறம் லெஃப்ட் ஒரு ரைட் சைடு வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் நான் பாட்டம் கிளாஸ் வச்சதுமே ஃபஸ்ட்டு இந்த சைடில் நான் க்ளூ பண்ணுவேன். நான் சைடை க்ளூ பண்ண உடனே இந்த இன்னொரு பெரிய கிளாஸ் எடுத்து நான் அப்படியே இங்கே வைக்கிறேன். நான் எட்ஜில் வச்சதுமே இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பை எடுத்து நான் இங்கே லாக் பண்ணுறேன். நான் இந்த எட்ஜில் சப்போர்ட் பண்ணி இதை லாக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும். இது கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் இங்கே கீழே நிற்கிதில்ல. நான் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளூ போடலை. நான் இந்த இடத்துல மட்டும் பாட்டமில் மட்டும்தான் இப்போ க்ளூ போட்டிருக்கேன். இந்த பேக்கில் மட்டும்தான் நான் க்ளூ போட்டிருக்கேன். மற்ற எங்கேயுமே நான் க்ளூவே போடலை. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், கரெக்டாக எட்ஜில் வைக்கிறேன். நான் எட்ஜில் வச்சதுமே ஆக்சுவலாக அப்படியே நின்றுடும். பட் எதுக்கு நமக்கு கம்புன்னு சொல்லிவிட்டு நம்ம இது வரைக்கும் இந்த சைடில் இது மட்டும் தான் க்ளூ பண்ணியிருக்கோம், மற்ற நம்ம க்ளூவே போடல. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை எடுத்துடுறேன் நான். இப்போ அங்கே சப்போர்ட் கிடைக்கும். டம்மி ரிமூவ் பண்ணிடுறேன். ஆனாலும் இந்த சப்போர்ட்டில் இது நிற்குது. இப்போ இங்கே நான் க்ளூ பண்ணுறேன். இங்கே டென்ஷனெலாம் வைக்கலாம், ஏன்னா கண்டிப்பாக விடாது. இது பண்ணி வச்ச உடனே இந்த கிளாம்ப் இருக்கு இல்லையா, இந்த டைமில் தான் நீங்கள் இந்த எட்ஜஸ்லாம் பார்க்கணும். எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கான்றது பார்க்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம், பேக்கும் வச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது எல்லாமே
ஃப்ரண்ட் மட்டும்தான். எப்போவுமே ஃப்ரண்ட் ஆர் பேக் சைடு லாஸ்ட் வைக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் வைக்க வேண்டியது 1 2 3 4 அண்ட் லாஸ்ட் நம்ம என்ன போகிறோம், எட்ஜில் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக வைங்க. ஏன்னா எட்ஜில் தான் அதிகமாக லீக்கேஜ் ஆகும், மாதிரி லீக்கேஜ் அதிகமாக ஆகாது. இந்த மெத்தட் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக சின்ன டேங்க் நான் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டேங்க் இதே மெத்தடை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேங்கோட ஃப்ரண்ட் கிளாஸ் அண்ட் சைட் கிளாஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எல்லாமே டேங்கோட ஸ்ட்ரென்த்துக்காக. இப்போ இந்த கிளாஸ் இந்த ஒட்டியிருக்குல்ல, இப்போ ஒட்டி ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக, இதோட ஸ்ட்ராங் பாண்டிக்காக. பட் தண்ணி லீக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம சிலிக்கான் தரணும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினா லீக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம உள்ளே போகிற சிலிக்கான். ஸோ உள்ளே போகிற சிலிக்கான் தான் ஆக்சுவலாக லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணும். ஸோ முடிச்சோன்னா ஒரு சணல் கறி வச்சு டைட் பண்ணும்போது எல்லா சிலிக்கானும் எல்லா கிளாஸோட டைட்டாக ஓட்ட போகுது. இப்போ நம்ம சணல் கயிறு போட்டோம் இல்லையா, சணல் கயிறு போட்டதுனால இது பிரச்சனை கிடையாது, அதுக்கு சப்போர்ட் கிடச்சிருச்சு. இப்போ தான் நம்மளோட சீலிங் பார்ட். நான் போட்ட உடனே கிளியர் வாங்கி கொடுத்துருக்கேன். செம்மநாத்து அடிக்கும். ஆசிடிக் க்யூரில் இதுதான் பிரச்சனை. ஆசிட் க்யூரில் வந்து ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நியூட்ரலிக் ஒரு இருந்தால் இந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது. ஸோ நீங்கள் இதுமாதிரி போட்டு முடிச்சுட்டு தலையை கொண்டு போகாதீங்க. ஆனால் ஸ்மெல் வேப்பரில் மேலே வரும், ரொம்ப நாஸ்டி ஸ்மெல் வரும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு மூஞ்செல்லாம் கொண்டு போகாதீங்க, மேக்ஸிமம் பண்ணுங்கள். ஒரு லைன் சைல் வச்சு போட்டோன்னே அந்த லைனை ஒரே வைப்பில் முடிச்சிடுங்க. இப்படி 2 தடவை பண்ணிங்கன்னா சிப்பிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு லைன் போட்டோன்னே ஒரே வைப் பண்ணி முடிச்சுருங்க. அண்ட் யுவர் ஃபேவரட் ஃபிஷ் டேங்க் இஸ் ரெடி.